வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷேர் மார்க்கெட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுது, அதை வாங்கணும்னா ஷாப், அதாவது கடைக்கு போவோம். இது நம்ம ஷேர்ஸை வாங்க போற இடம் தான் ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி ஒருத்தங்க தொடங்க போறாங்கன்னா அவங்க ஒரு 30 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுதுன்னா அவங்க லோன் வாங்கலாம். அந்த லோன் வாங்குறதுக்கு பதிலாக ஷேர் மார்க்கெட்ல போவாங்க. அவங்க போய் அவங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த 10 லட்சம் ரூபாய்க்கான ஷேர்ஸை பிரிச்சிருவாங்க. அதாவது 1000 ஷேர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டாங்கன்னா 10 லட்சம் ரூபா 1000 ஷேர்ஸுக்கு ஒரு ஷேரை 10,000 ரூபான்னு வச்சிருவாங்க. இப்போ நம்ம ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து அந்த ஒரு ஷேரை வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம ஒரு ஷேர் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, அதிகபட்சமாக நிறைய ஷேர்ஸ் கூட வாங்கிக்கலாம். இப்போ இந்த 10,000 ரூபாய் வாங்கினது அந்த கம்பெனிக்கு போகும். இதே மாதிரி அந்த 1000 ஷேர்ஸையும் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. இந்த ஷேர்ஸோட அமௌண்ட் அந்த கம்பெனிக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறி அந்த கம்பெனி இந்த அமௌண்ட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணும். அது அந்த கம்பெனி ஒரு வருஷம் பிஸ்னஸ் பண்ண அமௌண்ட்டோட ப்ராஃபிட்டை அதை நமக்கு டிவிடெண்டாக ஷேர் பண்ணி கொடுக்கும். இந்த நம்ம ஒரு ஷேர்னு சொல்கிறது அதோட வேல்யூவை ஃபேஸ் வேல்யூன்னு சொல்கிறோம். இந்த பிரித்து கொடுக்குற அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். இது குவார்ட்டர்லி பேசிஸாகவும் இல்லை ஆனுவல் பேசிஸாகவும் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போட்டு பண்ணிக்கலாம். இது நம்ம இன்னொரு வழியாக கூட பணம் சம்பாதிக்கலாம். அதாவது எப்படின்னா, இந்த வாங்கின ஷேரை நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட வச்சுக்கிட்டு மற்ற வேற யார்ட்டாக கூட இந்த ஷேர்ஸை விற்கலாம். விற்கும் போது அதோட மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம வாங்கின வேல்யூவை விட அப்போ ஃபியூச்சர்ல உள்ள வேல்யூ அதிகமா இருக்கும். அப்போ அந்த ஷேரை நமக்கு விற்கும் போது அதிகப்படியான ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படிதான் ஷேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்ஸ் 2 இடத்துல இருக்கு. அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸ்லையும் நம்மளா போய் ஷேர்ஸ் வாங்க முடியாது. இதுக்குன்னு சில ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஏஜென்ட்ஸ் வழியாக தான் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். இந்த ஷேர்ஸை நம்ம வாங்குறதுக்கு நம்மகிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை வச்சுட்டு புரோக்கர்ஸ்ட்ட போய் நம்ம காசு கொடுத்து ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். இது கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஷேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது, உருவாகி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் இருந்தாங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றின டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.